நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவகிட்ட சொல்லியிருந்தா எல்லாமே போயிருக்கும். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். படப்படன் புரிஞ்சு தள்ளிட்டாளே. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருப்பேன். அவளுக்கு நான் செஞ்ச பாவம் தான் நமக்கு குழந்தை இல்லாம போச்சு. ஏன் சொல்லலன்னு கேட்டியே, இருக்கிற சந்தோஷம் போயிடக்கூடாதுன்னு தான். செல்வி மாதிரி நீயும் ஆத்திரப்பட்டா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே போயிடும். சந்தோஷம் போயிடும்ன்ற பயம், நம்ம எடுத்து வளர்த்த 2 பிள்ளைங்களோட அமைதி போயிடுமோன்ற பயம். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். சரோஜினி, உன்னை ஏமாத்துறதுக்காக இல்லை. என் பொண்ணு மேல எனக்கு எப்படி பாசம் இல்லாம போயிடும்? அவ மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போயிட்டா. என் மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியுமா? அவ கேட்டாலே, அந்த குழந்தை உயிரோடு இருக்கா செத்துடுச்சான்னு. வந்து பார்க்கலையான்னு கேட்டா. நான் எப்படிம்மா தேடாம இருப்பேன்? சரோஜினி, அது ஏன் குழந்தை, நான் எப்படி தேடாம இருப்பேன்? என்கிட்ட கொடுத்துருன்னு செந்தமிழ் அரிசி வீட்டுக்கு போனேன். என் குழந்தைய பார்க்க விடாம அவங்க அம்மா தடுத்துட்டாங்க. அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இல்லாத குழந்தைய நான் எப்படிமா தேடுவேன்? எங்க? ஐயோ, இத செல்விட்ட சொல்லிருக்கலாமேங்க. சொல்லியிருந்தா அவன் நம்பவா போறா? சொல்லு, அவ எப்படி நம்புவா? காதலிச்ச பொண்ணு மேலேயும் பெத்த குழந்தை மேலேயும் உண்மையான பாசம் இருந்திருந்தா விட்டுட்டு போயிருப்பாரான்னு கேட்டால, அவ எப்படி நம்புவா? அவ மனசுல அவ அப்பா ஒரு அயோக்கியன் பதிஞ்சு போச்சு. அதை மாற்ற முடியாது. என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. என் பொண்ணை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னா அவன் நம்புவாளா? ஒரு வகையில் நான் செஞ்ச புண்ணியம். உருவத்தில் அவங்க அம்மா மாதிரியே பிறந்திருக்கா. அதனால தான் அவள் இன்டர்வியூக்கு வந்தப்போ என் பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சது. உடனே நான் அவளுக்கு வேலை கொடுத்துட்டேன். என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். இது அவகிட்ட சொன்னா அவன் நம்புவாளா? நான் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலன்னு அதை நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேன். இதை சொன்னா அவன் நம்புவாளா? செல்வி என் பொண்ணுன்னு தெரியாமலேயே நீ அவளை நேசிச்ச, அவ மேல பாசம் வச்ச. அதை நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? செல்வி என் பொண்ணுன்ற உண்மையை உங்ககிட்ட சொன்னதும் நீ கோவப்பட்ட. ஆனா மகளா ஏத்துக்கணும்னு நினைச்ச. அவ என் பொண்ணுதான்னு அவகிட்ட சொல்ல தவிச்ச. இது அவகிட்ட சொன்னா அவன் நம்புவாளா? நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குங்க. செல்வி எங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோங்கிற பயத்துல நீங்க சொல்றீங்க. ஆனா செல்விய நீங்க இழக்க நினைச்சாலும் நான் இழக்க மாட்டேங்க. அவ எனக்கு வேணும். அதனால நான் அவகிட்ட நிச்சயமா உண்மையை சொல்வேன். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். உங்களை அப்பாவா ஏத்துக்கிற மனநிலைக்கு அவ எந்த காலகட்டத்துல வராளோ அந்த டைத்துல நான் சொல்வேங்க. அந்த சூழ்நிலை வரும்னு எனக்கு தோணல. எங்க இந்த உலகத்துல நிரந்தரமான ஒரே விஷயம் மாற்றம். எனக்கு ஹோப்ஸ் இருக்குங்க. ஏன்னா இது என் கருத்துமா. அந்த பொண்ணு ஒருவேளை அவ அப்பாவை ஏத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே
சோ டெஃபினட்டா ஒரு ஒரு சேஞ்ச் வருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அவ மாறிடுவா. ஐஸ்வர்யா, என்னாச்சு உனக்கு? நானும் மலேசியாலேருந்து வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். சைலண்ட்டாக பேசாமல் இருக்க. எல்லாரும் இருந்தால் கலகலன்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. யாருமே இல்லைன்னா அமைதியாக இருக்க. ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்க. என்னாச்சு? இல்லடா, நான் இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் உயிரோடு இருக்கேன். இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. ஏன்? நான் சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து மலேசியாவுக்கு போய் குணமாயிட்டு திரும்பி வந்த வரைக்கும் என்னென்னமோ நடந்து போயிருக்கு. அப்பாவை நம்ம எப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்பா ரியலி கிரேட்டா. என்ன சச்சின், எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஐஸ்வர்யா, நீ செல்வியம்மா கிரேட்டுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். உன்னை என்னையை வளர்க்கறதுக்காக தான் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி வளர்த்தாங்க. அப்பா பண்ண டார்ச்சர்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. அவர் சொல்கிற மாதிரி ஆடுற மாதிரி காவேரி டியூன் பண்ணி வச்சுருந்தாரு. அவள் என்ன ஆட்டாடினா நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா. செல்வி அம்மாக்கு ஒரு பொண்ணு மாதிரியா இருந்தா, ஒரு பிரச்சனையாவே இருந்தா. இப்போதான் அவன் மாதிரி கொஞ்சம் மனுஷியா இருக்கா. அவளுக்கு பிடிச்சிருந்த பத்தியம் உனக்கு பிடிச்சிருக்கு. அவர் என்னமோ பெரிய மகான் மாதிரி, மகாத்மா மாதிரி எல்லாரும் அவரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அவர் மேல இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. நல்லவர் மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு எல்லாரையும். நீயும் என் கூட மலேசியாவுக்கு வந்திருந்தா இப்படியெல்லாம் பேச மாட்டேன். செல்வியம்மா மட்டும் வரலனா நீ மலேசியாலேருந்து வந்திருக்கிறதே சந்தேகம் தான். எனக்கு அவர் மேல் நம்பிக்கை இல்லை. என்னடா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா? நில்லு. உங்க அப்பா நல்லவர் இல்ல, கெட்டவர். எப்பவும் அப்படியே தான் இருப்பாரு, மாற மாட்டாரு. இல்ல சரி, உனக்கு என் மேல நம்பிக்கை வரல. ஓகே, எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். வேணாம், நீ என்ன புரிஞ்சுக்க வேண்டாம், அப்பாவா ஏத்துக்க வேண்டாம். ஆனா அதை பாடுறா, நீ என்ன சொன்னாலும் என் பொண்ணு உன்னை நம்ப மாட்டான். அவன் நம்புறதுக்காக நான் சொல்லல, என் மனசுல பட்டதான் நான் சொன்னேன். பெரிய 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 இவன் மனசுல பட்டதெல்லாம் இவன் சொல்லுவானா? ராஸ்கல். நீ என்ன நம்ப வேண்டாம்டா. சாரி, நான் அடிச்சிடக்கூடாது. தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன். ஐ அம் வெரி சாரி. நீ என்ன அப்பா ஏத்துக்க வேண்டாம்டா. ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். உனக்கு என் மேல எப்போ நம்பிக்கை வருதோ அப்ப வரட்டும். அப்பா, எங்களை மாதிரி அண்ணனும் உங்களை சீக்கிரமா புரிஞ்சுக்குவான்ப்பா. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் என் புள்ளதான். என்ன, அவன் அப்படியே அவங்க அம்மா உரிச்சு வச்சிருக்கான். தாமரைக்கு சாகர வரைக்கும் என் மேல நம்பிக்கை வரலையே, அப்படி இருக்கான் அவன். சாரிடா, அடிச்சிடக்கூடாது ஒன்னு. நம்ம பிள்ளைங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு இடம் பத்தாது, அவங்களுக்கு ஒரு புது வீடு வாங்கணும், அவனுக்கு ஸ்டடி ரூம் வேணும், அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். புரியல அவனுக்கு. சரிடா, நீ என்னை பத்தி தப்பா நினைக்கிறதுலாம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. எல்லாம் உண்டு. நான் உனக்கு எப்பவுமே அப்பாதான், அன்புள்ள அப்பா.
விடு 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 விடு, சரியாயிடுவான். என்ன டைம் பிடிக்கும், சரியாயிடுவான். போய் பாரு என்ன பண்றான் பாரு. உதய், என்னப்பா செல்வராணி எப்படி இருக்கா? டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சு. பிறந்துருச்சா? ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ணல? பண்ண மாட்டோம், உடனே வந்து பார்த்துருவீங்களா? உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான வேலைலாம் இருக்கும், அதெல்லாம் விட்டு வரவா போறீங்க? உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் ஃபோன் பண்ணல. எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்குறீங்களா இல்ல ஒதுக்குறீங்களா? நீங்க தான் ஒதுக்குறீங்க. எங்களை விட்டு நீங்க தானே ஒதுங்குறீங்க. பெத்த பொண்ணை பார்க்கறதுக்கே இன்னைக்கு தான் வரீங்க. நான் உங்ககிட்ட கோபமா பேசினால்தான் நீங்க ரோஷப்பட்டு வரீங்க. இப்ப என்ன, எனக்கு பேத்தி பிறந்திருக்கா இல்ல பேரன் பிறந்திருக்கா? பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஏ பேத்தி பிறந்திருக்குன்னு சொல்ல மாட்டீங்களோ? சரி, கலை எங்க இருக்கா? எங்கடா, எங்க இருக்காடா? இங்கதான் இருக்கா, வாங்க. இதோ உள்ளதான் இருக்கா. கலை, என்னம்மா அம்மா வந்து ஒரு பாக்கலன்னு கோமா? அம்மா, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கம்மா. இங்க இருக்க எனக்கு பயமா இருக்குமா. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கம்மா. கலை, கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க, நீ இங்க தாண்டா இருக்கணும். இங்க பாரு, கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள் இங்க அட்ஜஸ்ட் பண்ணு. நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நீ எவ்வளவு தைரியமானவ, நீ இப்படி அழலாமாடா? கடவுளே, ஐயோ, என்ன உதய், எப்படி பாத்துக்கிறாங்க? சாப்பாடெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏதோ கொடுக்குறாங்கம்மா, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். என்னடா இது, சாப்பாடு வெளியில இருந்து வாங்கி கொடுக்க வேண்டியதானே? போலீஸ் கேஸ், கோர்ட் உத்தரவு வந்திருக்கா, நம்மளால என்ன வாங்கி கொடுக்க முடியுமா? மேடம் எதுக்கு வந்திருக்காங்க? என்ன சொன்னாங்க? வெளியில இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலையான்னு கேக்குறாங்க. நீதான் நேர்மையான அதிகாரியாச்சே, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அவனை திட்டுற? ஓ, மக மேல பாசம் வந்துருச்சா, பரிதாபம் வந்துருச்சா? வீட்டுல இருந்து அரிசி பருப்பு ஸ்டவ் எல்லாம் கொண்டாந்து சமைச்சு போட வேண்டியதானே அவளுக்கு. அவளை புடிச்சு கொடுக்கும்போது தெரியாது இந்த மாதிரி இடத்துல எப்படி சாப்பாடு போடுவாங்கன்னு? அவளுக்கு ஆறுதல் சொல்ல கூட எங்களால முடியல. சமாதானப்படுத்தி அழாம இருக்க வச்சேன், நீ வந்ததும் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. என் பொண்ணை பார்க்க வர வேண்டாம்னு சொன்னல, அவளை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். நீங்க வராதுன்னு சொன்னீங்கன்னா நான் வராம இருப்பேனா? கோர்ட்ல இருந்து வந்த அடுத்த நிமிஷமே நீங்க வந்திருக்கணும். நீ வரல. இவதான் உன் பொண்ணு இல்ல என் பொண்ணுன்னு சொன்னல. போயிடு, முதல்ல இங்க இருந்து போயிடு, போ. என்ன பேசுறீங்க? நீங்க சொல்லிட்டா இவ எனக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? எனக்கு இவன் மேல பாசம் இல்லாம ஆயிடுமா, இல்ல இவனுக்கு என் மேல பாசம் இல்லாம ஆயிடுமா? அவளை சொல்ல சொல்லுங்க. நீ அம்மா இல்ல, இங்க இருந்து போ சொல்ல சொல்லுங்க. நான் போயிடுறேன். வேண்டாம் அரசி,
நீ இங்க வந்தா நீதி நேர்மை இதெல்லாம் பேசுவ, எல்லாருடைய நிம்மதியை கெடுத்துருவ. இப்பவே அதெல்லாம் போயிருச்சு. என் பொண்ணை நான் எப்படியாவது காப்பாத்திருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை நீ கெடுத்துறாத. போ போ போன்னு சொல்றல. நான் போறேன். உங்களை நம்பி என் பொண்ணை விட்டுட்டு போறேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். சாப்பிட்டியா? டிஜிபி கிட்ட சொல்லிட்டேன், தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே நல்ல தம்பி தப்பிச்சிட்டான்னு. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் கிரியேட் பண்ணிட்டேன். எங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ தப்பிச்சிட்ட. உன்னை சுட்டு பிடிக்கிறதுக்கு ஆர்டர் கேட்டிருக்கேன். சீக்கிரம் கிடைச்சிடும். கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நீ உண்மையை சொல்லணும். சொல்லல என் தோட்டத்துக்கு நீ உரமாயிடுவ. என்னடா இப்படியே பதிலே சொல்லாம இருந்தா காலம் பூரா சாப்பாடு போட்டு உட்கார வைப்பேன் நினைக்கிறியா? குறிப்பிட்ட நாள் தான், அதுக்குள்ள நீ சொல்லணும். சொல்ல வைப்பேன். முடிஞ்சா உண்மையா வரவழைச்சுக்கோ. முடியும். உன்னை விட பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். நீ ரொம்ப சாதாரணம். எறும்பு கூட ரொம்ப சாதாரணம் தான். ஆனா யானையோட காதுக்குள்ள போனா அது உயிரே எடுத்துரும். என்னடா மிரட்டுறியா? உன்னால எவ்வளவு உயிர் போயிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல மட்டும் 260க்கு மேல, அதுல அம்மாவும் சேர்த்து. ஒரு ஸ்டேட்ல எப்படின்னா, அப்ப மொத்த ஸ்டேட்ல ஆயிரக்கணக்கான உயிர். அதுக்கு நீ பதில் சொல்லணும். முடியாது. என்ன உன்னால பேச வைக்க முடியாது. எந்த ரூபத்துல விசாரிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன். அடிக்க போறியா? அடி. நீ என்ன எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் சரி, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. பார்க்கலாம்டா. வசந்தே, இமாம், பழனி, டேவிட், செந்தில், கணேஷ். நான் அப்பவும் போலீஸ் ஆஃபீஸரா தான் இருந்தேன். இப்பவும் அதே நேர்மையோட தான் இருக்கேன். நான் உங்களை என் ரோல் மாடலா நினைச்சுதான் இந்த வேலைக்கே வந்தேன். அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு எதிரா இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு பாதகமா சாட்சி சொல்ல வேண்டிய கட்டாயம். ஆனா இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். மேடம், இவ்வளவு குடும்ப பிரச்சனை வச்சுக்கிட்டு கடமை தான் பெருசுன்னு போராட்டம் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா உங்க மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயம் மாறிடும். அதுதான் மேடம், நீங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நாங்க செய்யற கைமாறு. இவ்வளவு நடந்து எங்களை உங்களுக்கு துணையா கூட்டிருக்கீங்க. நாங்க 100% உங்களுக்கு துணையா இருப்போம் மேடம். அது போதும். நான் சொன்னபடி செய்யுங்க.
ஏயா வக்கீல ஐயா, நேத்து கொஞ்சம் தண்ணி ஓவரா? ஆமாங்க ஐயா. உன் வீட்டு கதவை தட்டாம பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டினியாமே. ஹலோ. அது கூட ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சுங்களா? அதான் கண்ணை வீங்கிருக்கையா? கொஞ்சம் இருங்க. ஏயா பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டினேன்னு என் பொண்டாட்டி என்ன அடிச்சு விட்டாயா? ஓஹோ. அண்ணே கம்ப்யூட்டர் பேசுறாருண்ணே. ஹலோ, யாரு? குணசீலனா? ஆமாம் சார், குணசீலன் தான் சார் பேசுகிறேன். அவளுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தியா? கொடுத்தேன் சார். கத்துனாளா? கத்துனா சார். துடிச்சாளா? துடிச்சா சார். நீ சொன்னது மாதிரி அவளை பைத்தியம் ஆக்கல, ஒன்றை தூக்கிட்டு வந்து நான் ஆக்கிடுவேன். சார், நான் எதிர்பார்த்த மாதிரி அடுத்த கவர் இன்னும் வரல. நீ கவர் ஞாபகத்திலே இருக்கியா? பின்னால திரும்பி பாரு, என் ஆளு கவரோட நிற்பான். ஆமாம் சார், நிற்கிறாரு. வாங்கிக்க. அன்னை கொடுக்க சொன்னார். வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சார். அப்புறம் நீ கரண்ட் ஷாக் கொடுக்குறப்போ செல்போனை ஆன் பண்ணி வை. சரிங்க சார். அவ கத்துறது துடிக்கிறதெல்லாம் நான் கேட்கணும். ஆன் பண்ணி வைக்கிறியா? சரிங்க சார், ஆன் பண்ணிக்கிறேன் சார். அடுத்த கவர் அனுப்புறப்போ கேமரா செல் கொடுத்து அனுப்புறேன். அவ கத்துறது துடிக்கிறது வேதனைப்படுறதெல்லாம் படம் பிடிச்சி அனுப்பி வை. ஓகே சார். வச்சிரு. ஒரே குழப்பமா இருக்கு கண்ணா. என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஏன், எதுக்கு என்ன முடிவு எடுக்கணும்? என் ஒய்ஃபையும் குழந்தையும் இங்கே கூட்டிகிட்டு வரலாமா, இல்லை அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் விட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே கூட்டிகிட்டு வராத. இங்கே யாருமே நல்லவங்களே கிடையாது. ஆளாளுக்கு ஒரு நியாயம் பேசிக்கிட்டு ஒருத்தர் மரத்தை ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்னமோ நீதியை விலை கொடுத்து வாங்கின மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வேண்டாம், போயிடு. உன் ஒய்ஃபும் உன் குழந்தை எல்லாம் சந்தோஷமா இருங்க. இங்கே இருந்தால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பிறந்த குழந்தை குழப்பத்தோடய வளருவதே. வேணாம், அந்த குழந்தை என்ன பாம்பு பண்ணுச்சு? எனக்கு தான் விதி. கலை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அவள் எப்போ என்ன பழைய மாதிரி பார்ப்பாளோ? பெத்த பிள்ளையை தொலைச்சிட்டு அலறுவதே. எனக்கு இதெல்லாம் சரியாகவும் நம்பிக்கை இல்லை. அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் நினைக்காது கண்ணா. கலை பழையபடி வருவா. உன் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். நீயும் சந்தோஷமா இருப்ப. கடவுளை நம்பு. உன் பேர் என்ன? நல்ல தம்பி. அப்பா அம்மா பேரா? அப்பா பேரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அம்மா பேர் என்ன? சொல்ல முடியாது. எந்த ஊரு? காசி. பிறந்த ஊரா வளர்ந்த ஊரா? ரெண்டும் தான். அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களா? இருக்காங்க. எங்க இருக்காங்க? தெரியாது. அவங்கள பாக்குறது உண்டா? இல்ல. அவங்களுக்கு பணம் அனுப்புறதுண்டா? என்ன படிச்சிருக்க? MA. ஸ்கூல்ல உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சலீம். அவன் எங்க இருக்கான்? சொல்ல முடியாது. என்ன பண்றாங்க? தெரியாது. காலேஜில் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? பாபி. இப்ப தொடர்பு இருக்கா? இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? பாபி கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ஏன் பண்ணிக்கல? பிடிக்கல. சொந்தக்காரங்க யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. எங்க இருக்காங்க? தெரியாது. என்ன பண்றாங்க? தெரியாது. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. எந்த ஊர்ல எடுத்த? சென்னையில. பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? இருக்கு. எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு? எல்லா பேங்க்லயும் இருக்கு. எந்த பேர்ல இருக்கு? அப்பா அம்மா வச்ச பேர்ல. படிச்சு முடிச்சது என்ன பண்ண? வேலைக்கு போனியா பிசினஸ் பண்ணியா? என்ன வேலைக்கு போன? இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? போலி மருந்தால பல பேர் செத்துருக்காங்க. அதுல உனக்கு என்ன தொடர்பு? பாம்பு வெடிச்சு பல உயிர் போயிருக்கு. அதுல உனக்கு என்ன தொடர்பு? எதுக்காக இதெல்லாம் பண்ண?
யார் சொல்லி பண்ண? யாருக்காக பண்ண? இதுல உனக்கு துணையா இருக்கிறவங்க யாரு? அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கா? அதிகாரிகளோட தொடர்பு இருக்கா? போலீஸ் அதிகாரிங்க கூட? பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு. என்ன பேர்ல இருக்கு? என் பேர்ல. எங்க எடுத்த? என் ஊர்ல. எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்க? போகாத நாடே இல்ல. எதுக்காக போன? ஊர் சுத்த. வெளிநாட்டுல உனக்கு யாராவது ரிலேட்டிவ் இருக்காங்களா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல. ஐஸ்வர்யா வச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க? ஜிஜே கிட்ட ஐஸ்வர்யாக்காக 5 கோடி விலை பேசினியாமே? ஆமா. 5 கோடி கொடுக்குற அளவுக்கு உனக்கு எப்படி வசதி வந்தது? எதுக்காக 5 கோடி விலை பேசின? யாருக்காக பேசின? ஏன் மலேசியாவுக்கு வர சொன்ன? மலேசியால உனக்கு யார் இருக்கா? எதுக்காக போனீங்க? தேவையான இடத்துல சைலண்டா இருந்துறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு. காமா இருங்க, மேடம் வரட்டும், அவங்க பேசிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. எவ்வளவு வேகமா பேசினாலும் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது சைலண்ட் ஆயிடுறான். இஸ் a very good criminal. இன்டர்நேஷனல் லெவல்ல தொடர்பு வச்சிட்டு இருக்கிற கேடி அவன். அவ்வளோ ஈஸியா சொல்லிடுவானா? அவனை சாதாரணமாவா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க? முதல் ஸ்டெப்ல பதில் வரலனா நாம அடுத்த ஸ்டெப் வைக்க வேண்டியதுதான். எஸ் மேம். அவனுக்கு நம்ம லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ரெடி பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே சரி மேம். வசந்தி, டேக் கேர். நான் வரேன். குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். அம்மா வந்துட்டாங்களா? வரலப்பா. வரலையா? தலை வலிக்குது. உங்க 2 பேரும் காஃபி போட தெரியுமா? என்ன தெரியாதா? அப்பா நான் வேணா போட்டு தரேன்ப்பா. நீ ஒன்றும் போட வேணாம். நீ போடுறதுக்கு நானே போடலாம். நீ படி. காலேஜ்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 hour ஆச்சுமா. ஓ, நான் சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்றேன். சரி. அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாரே. வந்துட்டாரா? எங்க? கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருக்காரு. கிச்சன்ல காஃபி? ஐயோ. ஹலோ, நான் கங்கா பேசுறேன். வந்தீங்க, அவசர அவசரமா பேசிட்டு அவசர அவசரமா போயிட்டீங்க. சரி, நல்ல தம்பிய எங்க வச்சிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லாமலே போயிட்டீங்க. ஹே, நான் மட்டும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. செல்வி, என்ன என் போன்ல பேசிட்டு இருக்க? ஐயோ, சாரி ஜிஜே. எனக்கு போன் வந்ததுன்னா நானே பேசுவேனே. யாரு குடு? யாரு? கங்கா. ஹலோ, வச்சுட்டாங்க. அது என் ஃப்ரெண்டோட பிஏ. அவன் பேசணும்னு சொல்லியிருப்பான். அதான் இவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் என்னைக்குமே உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா தானே பேசுவாரு. இன்னைக்கு என்ன பிஏ? அதை என்கிட்ட கேட்டா அவங்ககிட்ட தான் கேட்கணும். உங்க ஃப்ரெண்டோட பிஏ நல்ல தம்பி எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவங்க ஏன் நல்ல தம்பியை கேட்கணும்?
நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சிருந்துச்சு. ஆனா நீங்க மாறல. அதுக்குள்ள சந்தேகமா? இந்த பாருங்க, பேசினது எந்த கங்காங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க சிச்சே? செல்வி, நாரதர் கழகம் நல்ல விஷயத்துல தான் முடியும். நான் ஏதாவது மறைச்சேன்னா அது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இருக்கும். அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லது நடக்கட்டும். ஒண்ணு மறைச்சிங்க, இப்ப எதுக்காக மறைக்கிறீங்க? நான் தான் உங்களை முழுசா நம்புறேன்ல. சொல்லுங்க ஜிஜே, கங்காவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? நீங்க கங்கா கூட எதுக்காக பழகுறீங்க? அந்த கங்கா யாருன்னு தெரியல. கலையரசியோட வாழ்க்கை பாழா போனதுக்கு அந்த கங்கா தான் காரணம். தெரியும். அப்ப தெரிஞ்சு ஏன் பழகுறீங்க? சொல்லி ஆகணுமா? பசங்கள்லாம் இருக்காங்க, சொன்ன பரவாயில்லையா? பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்களுக்கும் தெரியட்டும். நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? ஆமா. கலையரசி குழந்தைய அந்த கங்கா தான் கடத்திட்டு போய் வச்சிருக்கா. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்து உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். கொடுப்பேன். அதுக்காக தான் கங்காவோட பழகிட்டு இருக்கேன். உண்மையா ஜிஜே? நீங்க சொல்றது உண்மையா? சொல்லுன்னு சொல்வேன். சொன்னா அப்புறம் அது உண்மையான்னு கேட்பேன். நான் என்ன நல்லது செஞ்சாலும் நீ சந்தேகப்படுவ செல்வி. ஜிஜே, இனிமே நான் உங்களை சந்தேகப்படல. நீங்க மறைச்சதுனாலதான் நான் அப்படி கேட்டேன். இந்த பாருங்க, இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம். சாரி. சரி, நமக்குள்ள இனிமே எந்த ஒளி மறைவும் வேண்டாம். ஆனா கங்காவோட பழகிறத நீ தப்பா நினைக்காத. கலையரசியோட குழந்தைய நீங்க எப்படியும் கொண்டு வந்துடுவீங்கல்ல? அவ ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருக்கா. இருந்தாலும் குழந்தைய மீட்டுட்டு வர்றது எனக்கு சாதாரண விஷயம்தான். நல்ல தம்பியை சமாளிச்சவனாச்சே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சமாளிச்சிருவேன். நீங்க என் மனசுல படிப்படியா உயர்ந்துகிட்டே போறீங்க சிச்சே. தேங்க்ஸ். அங்கேருந்து எனக்கு கீழே போட்டுறாத. பால் பொங்கிடும். காஃபி உனக்கு வேணுமா? உனக்கு கொண்டு வரேன். என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. என்னம்மா, என்னாச்சு? இருக்குப்பா, எனக்கு பயமா இருக்கு. உதய், என்னை விட்டு போயிடாத உதய். என்னாச்சு கலை? என்னாச்சு கலை? அப்பா, எனக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கறாங்கப்பா. ஷாக்? ஷாக் கொடுத்தாங்களா? ஆமாப்பா. என்னால முடியலப்பா. இங்க இருந்தா நான் சத்துருவேன் போல இருக்குப்பா. என்ன கூட என்னம்மா இப்படி பேசுற? அப்பா நான் இருக்கேன், உதய் இருக்கான். நாங்க உன்னை விட்டுருமாமா? தைரியமாரு கண்ணா. கலை கூட உக்கார். நான் வரேன். நான் அந்த டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். உட்கார். வாடா, டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். கலை அழுவாத, பயப்படாது கலை. என்ன டாக்டர், இதுதான் என் பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ற விதமா? உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? என்ன சார், என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னு சொல்லாம பேசிட்டே இருக்கீங்க. எதுக்காக என் பொண்ணுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தீங்க? கரண்ட் ஷாக்கா? என்ன சார் சொல்றீங்க? என்னடா உதய் இவர் தெரியாத மாதிரி பேசுறாரு? நீங்க கொடுக்க சொல்லாம அவன் எப்படி சார் கரண்ட் ஷாக் கொடுப்பான்? ஒரு நிமிஷம் சார். குணசீலனை ரூமுக்கு வர சொல்லுங்க. வரட்டும் சார், என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். என் பொண்ணு துவண்டு போயிருக்கா சார். அவ செத்து போயிருவேன்னு சொல்றான்.
வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அழுகுறா டாக்டர். ஓ, உங்க பொண்ணு இவ்வளவு தெளிவா பேசுறாங்களா? வாயை திறந்து பேசினாதான் உங்களுக்கு எல்லாம் புரியுமா? அவ வேதனையை பார்த்தா, அவ என் கையை பிடிச்சி அழுகிறத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியாதா? சார் கூப்பிட்டீங்களா? இங்க வா. இவரோட பொண்ணுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க சொன்னா? இல்ல சார். பின்ன அவர் சொல்றாரு கரண்ட் ஷாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நான் தான் சார் கொடுத்தேன். பாத்தீங்களா டாக்டர், நீங்க சொல்லாம எப்படி கொடுப்பாங்க? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், நான் விசாரிக்கிறேன். நான் சொல்லாம எதுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தா? சார் அந்த பொண்ணு நேற்று கரெக்டாக பண்ணிடுச்சு சார். அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா முடியல சார். என்ன பண்ணுறேன்னு தெரியல. உங்களுக்கு ஃபோன் போட்டேன், உங்களுக்கு லைன் கிடைக்கல சார். அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சார் ஒரு வழி இல்லாமல் கரண்ட் ஷாக் கொடுத்தேன். இவன் சொல்றத நான் நம்ப மாட்டேன் டாக்டர். என் பொண்ணு இவன் சொன்னதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டா. சார் உங்க பொண்ணு பைத்தியம் நீங்க தானே சார் சொன்னீங்க. அப்புறம் அவ செஞ்சிருக்க மாட்டேன்னு எப்படி சார் சொல்றீங்க? எந்த நேரத்துல என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. அப்படி இருக்கிற பொண்ணுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கறதா இங்க இருக்கிற வழக்கம். அது தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்லலாம்? போதும் டாக்டர், போதும். உங்க அப்சர்வேஷன், உங்க ட்ரீட்மெண்ட்லாம் போதும். ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுருங்க. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க வேணா give me a certificate, I will take her. ப்ளீஸ் ஒரு சர்டிபிகேட் கொடுங்க. சார் நீங்க எங்க ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க சார். பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல பேசுறீங்க. நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன். கோர்ட் உத்தரவு போட்டு தானே வந்தீங்க, அதே மாதிரி உத்தரவு வரட்டும், நான் அனுப்பிடுறேன். சரி சரி வாடா. ஜோ 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 ஜோ. அப்பா என்ன கங்கா? எப்போ இதுகிட்ட இருந்து விடுதலை? உத்தரவு வரணுமே கங்கா. எப்போ கேட்டாலும் இதையே சொல்லிட்டு இருக்க. இதை என்னைக்கு பலி கொடுத்து நமக்கு புதையல கிடைச்சு? ஜோஜோ என்ன ரொம்ப நான் கொஞ்சற பேரங்கிற பாசம் வந்துருச்சோ? இல்ல கங்கா, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. எனக்கு பணமா பாசமானு கேட்டா பணம் தான் முக்கியம். ஆமா, பலி கொடுக்கணும், புதையல் கிடைக்கணும். அது கிடைச்ச உடனே இவனுக்கு தங்கத்துல ஒரு உடுக்க வாங்கணும். இதை பாரு, உங்க அம்மா தங்கத்துல ஒட்டியானு கேட்கறா, அது வேணாம்னு சொல்லிவிடா அம்மா. அதுக்கப்புறம் பெரிய பார் வச்சு இந்த உலகத்துல எல்லாம் இன்னைக்கு உடுக்க அடிக்கிற, உத்தரவு வாங்குற, குழந்தைய பலி கொடுக்குறோம். கங்கா, நினைச்ச நேரத்துக்குலாம் உத்தரவு வாங்க முடியாது. நான் நினைச்சா உன்னை இப்போ பலி கொடுக்க முடியும். உடுக்க அடி போ. சரி கங்கா. எங்க? அந்த பக்கம். பூஜை ரூம் இந்த பக்கம். சரி சரி, இப்பவே உட்காரு. அதெல்லாம் இல்லாதா, உன் உத்தரவுக்காக தான் காத்துட்டு இருக்காண்டா. குழந்தை எப்போ பலி கொடுக்கிறது? அத சொல்லதாண்டா வந்திருக்கிறேன். இன்னிலிருந்து 4வது நாள் குழந்தைய பலி கொடுக்கணும். இல்லைன்னா நீ காளிக்கு பலியாயிடுவே. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு இருந்து 4வது நாள் பலி கொடுத்துறாதா, குழந்தை பலி கொடுத்துறாதா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.